ஆணுறுப்பினுடைய சைஸுக்கும் ஆண்மைக்கும் சம்பந்தம் இருக்கா? பெரிய ஒரு கதை இருக்குது. தி அலெக்சாண்டர் த கிரேட், அவர் பெரிய ஆணுறுப்போடு இருந்தார். ரொம்ப ஒரு ஆண்மை மிக்கவராக இருந்தார், பொட்டன்ட்டான மேலாக இருந்தார் அப்படின்னு வரலாற்றில் கதைகள் உண்டு அலெக்சாண்டர் த கிரேட் பற்றி. ஆனால் அது உண்மை அல்ல. அவருடைய சைஸுக்கும் அந்த ஆண்மைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஆனால் அவர் ஒரு மிக அற்புதமான காதலனாக இருந்தார், ஒரு ரொமான்டிக்கான காதலனாக வாழ்க்கையில் உயிருள்ளவரை இருந்தார். ஆணுறுப்பினுடைய சைஸுக்கும் ஆண்மைக்கும் அல்லது அவங்களுக்கு செக்ஸ் விருப்பத்திற்கும் ஒரு பெண்ணை திருப்தி பண்ணுறதில் இருக்க திறமைக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. ஆணுறுப்பு சிறிதாக இருந்தால் கூட அவர்கள் ஒரு பெண்ணை திருப்தி பண்ண முடியும், அல்லது நிறைய முறை உறவில் ஈடுபட முடியும், ஒரு அற்புதமான வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும். அதனால் ஆணுறுப்பினுடைய சைஸுக்கும் ஆண்மைக்குமான சம்மந்தம் இல்லை. நல்ல ஆணுறுப்பு பெரியதாக இருக்கிறவங்களுக்கும் ஆண்மை குறைவு வரலாம். சிறிய ஆணுறுப்பு இருக்கிறவங்க ஆண்மை குறைவு இல்லாமல் இயல்பான நல்ல வாழ்க்கையில் ஈடுபட முடியும், நிறைய குழந்தைகளும் பெற்றுக்கலாம். அதனால் சைஸ் எதையும் தீர்மானிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பாலூட்டும் விலங்குகளில் உருவத்திற்கும் ஆணுறுப்பினுடைய சைஸுக்கும்னு எடுத்துக்கிட்டால் மனிதன் தான் மிகப்பெரிய ஆணுறுப்பை கொண்டவன். ஆனால் மனித குலத்துக்கு தான் ஆணுறுப்பு சின்னதாக இருக்குதுன்னு கவலை இருக்குது. கொரில்லா போன்ற படங்களை நம்ம பார்க்குறோம். மிகப்பெரிய பிரம்மாண்டமான கொரில்லாக்களை பார்க்கும்போது அதனுடைய ஆணுறுப்பை படத்தில் காட்ட மாட்டாங்க, ஆணுறுப்பை இருக்காது. ஏன்னா அவ்வளோ சின்ன, பாலூட்டும் விலங்குகள் எல்லாத்துக்குமே சின்ன ஆணுறுப்பு தான் இருக்கும். அப்படி உருவத்தோடு கம்பேர் பண்ணும்போது மனித இனத்திற்கு தான் பெரிய ஆணுறுப்பு இருக்கும். ஆனாலும் மனிதர்கள் தான் ஆணுறுப்பு சின்னதாக இருக்குதுன்னு ரொம்ப வரலாற்றில் சஃபர் பண்ணுறவங்க. உண்மையில் யாருக்குமே ஆணுறுப்பு சின்னதாக இருக்காதா? இருக்கும். 1% அல்லது 2% ஆண்களுக்கு ஹார்மோன்கள் குறைபாடு அல்லது வேறு ஏதாவது ஜெனட்டிக் காரணங்கள், பல்வேறு காரணங்களால் குறைபாடு இருக்கும். இந்த ஆண் ஹார்மோன் குறைபாடு இப்படிலாம் இருந்தால் என்னென்னா, அவங்க ரொம்ப ஒபீஸாக குண்டாக இருப்பாங்க, டாலாக உயரமாகவும் இருப்பாங்க, மார்பகங்கள் பெருசாக இருக்கும், ஆணுறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கும், விந்துப்பைகள் சின்னதாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இவர்களுக்கு கண்டிப்பாக சிகிச்சை வேண்டும். என்ன பிரச்சனைன்னு பார்த்து சரி பண்ணணும். மூளையிலேருந்து வரக்கூடிய ஹார்மோன்கள் குறைவாக இருந்தால் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து விந்துப்பைகளை பெருசாக்கி அதில் ஹார்மோன்கள் உற்பத்தியாகி அவங்க இயல்பான மனிதராக மாற வாய்ப்பு இருக்குது. இல்லை மூளையிலேருந்து வர ஹார்மோன் நல்லா இருக்குது, விந்துப்பைகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுலேருந்து வர ஹார்மோன் குறைவாக இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு வெளியே இருந்து நம்ம ஹார்மோன் கொடுத்து அவர்களை இயல்பான ஒரு மனிதராக மாற்ற முடியும். அவர்கள் இயல்பாக உடம்பெல்லாம் கொஞ்சம் நார்மலாகி ரொம்ப கொழுப்பெல்லாம் கரைஞ்சி ஒரு நார்மலான மனிதனாக மாறிடுவாங்க, ஆணுறுப்பும் பெரிதாகும். அதில் என்ன காரணம் என்று கண்டறிந்து சரியாக சிகிச்சை கொடுத்தோன்னா இவர்கள் ஆணுறுப்பும் நல்லா வளர்ந்துடும், இவர்கள் இயல்பாகவும் இருப்பாங்க. நன்றி.